வணக்கம் மக்களே, நான் உங்க வாய்ஸ் ஆஃப் விக்கி. நம்ம வாய்ஸ் ஆஃப் விக்கி சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற பழமொழி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. பொதுவா நம்ம இந்த பழமொழியை எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, யாரையாவது திட்டுறதுக்கோ இல்ல குத்தி காட்டுறதுக்கோ. கழுதைங்கிறது ஒரு விலங்கு. ஸோ கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிற பழமொழியை யூஸ் பண்றோம். ஆனா இந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, கழு அப்படிங்கிறது ஒரு விதமான கோரைப்புல், பாய் பின்றதுக்கு பயன்படக்கூடிய ஒரு கோரைப்புல். கழு தை, தைங்கிறது செடி. பொதுவாக நம்ம தைங்கிறத செடின்னு சொல்லுவோம் இல்லையா? செடியை தைன்னு சொல்லுவோம், தைய செடின்னு சொல்லுவோம், ரெண்டும் ஒன்று தான். அப்போ கழு தைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிற பழமொழி. கழு தை பிரிஞ்சிருந்த வேடை நம்ம ஒன்று சேர்த்துட்டோம். கழு தைய கழுதை அப்படின்னு சேர்த்து கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஏன் அப்படி சொல்றாங்க? கழு தைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னா, கழுங்கிற செடியில பாய் பின்னும் போது கற்பூரம் மணக்குமா, கற்பூர வாசனை அடிக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ அதனால முன்னோர்கள் என்ன சொல்லிட்டாங்க, ஓ கழு செடிக்கு தெரியுமா கற்பூர வாசனை, அதனாலதான் கற்பூரம் மணக்கிற மாதிரி மணக்குதா அப்படின்னு மீனிங்ல தான் முன்னோர்கள் என்ன சொல்லிட்டாங்க, கழு தைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு. நாம என்ன சொல்லிட்டோம், கழு தைக்குன்னு யூஸ் பண்ணாம கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நன்றி.